அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 3 இயற்கணிதம் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 14வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. 3x + 9 ≤ 12 இன் தீர்வுகளை எண் கோட்டில் குறிக்கவும். இங்கு x என்பது முழுக்கள். 3x + 9 ≤ 12 அப்படிங்கிறது ஒரு அசமன்பாடு. அசமன்பாட்டிற்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். க்கு இடதுபுறமாக பாருங்கள், 3x + 9 அப்படின்ட்டுருக்கு. இந்த இடத்துல x மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். x மட்டும் இருக்கும்போது x உடைய தீர்வுகள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குது? 3x அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, +9 அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. எக்ஸை தவிர்த்த மாறிலி உறுப்பை முதல்ல கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற 3 கேன்சல் பண்ணணும். முதல்ல இந்த அசமன்பாட்டை எடுத்து எழுதிக்கலாம். 3x + 9 ≤ 12. இந்த அசமன்பாட்டின் இருபுறமும் 9ஐ கழிக்கும் போது தான் இந்த +9 கேன்சல் ஆகும். ஸோ இருபுறமும் 9ஐ கழிக்க 3x + 9 ரெண்டு பக்கம் 9 கழிக்கணும். ஸோ -9 ≤ 12 - 9 ரெண்டு பக்கமும் 9 கழிச்சிக்கிட்டோம். இப்போ +9க்கும் -9க்கும் கேன்சல் ஆகிடும். 3x ≤ 12ல் 9 போயிடுச்சுன்னா 3. இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு கூடுதலாக என்ன இருக்குன்னா 3 தான் இருக்குது. எக்ஸ் கூட 3 பெருக்கல் இருக்குது. அப்போ இருபுறமும் 3ஆல் வகுக்க. பூஜ்ஜியமற்ற மிகை எண்களால் ஒரு அசமன்பாட்டின் இருபுறமும் வகுக்க அந்த அசமன்பாட்டின் தன்மை மாறாது. ரெண்டு பக்கமும் 3ஆல் வகுத்துக்கலாம். 3x / 3 ≤ 3/3 ரெண்டு பக்கமும் 3ஆல் வகுத்துக்கிட்டோம். வகுத்திங்கன்னா ஒரு முறை இருக்குது, இங்கேயும் வகுத்துட்டிங்கன்னா 1 இருக்குது. இப்போ x ≤ 1. பாருங்கள், இங்கே x என்பது முழுக்கள்னு சொல்லிட்டாங்க. இப்போ முழுக்களின் தொகுதி உங்களுக்கு நினைவில் இருக்கணும். முழுக்கள் இன்டிஜர்ஸ் z = 0. பூஜ்ஜியத்துக்கு வலதுபுறத்தில் மிகை எண்கள் 1, 2, 3 முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். பூஜ்ஜியத்துக்கு இடதுபுறமாக இருக்கிறது குறை எண்கள், அதுவும் முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போ x மட்டும்தான் இருக்குது. x <= 1. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றும் அதனுடைய தீர்வாக இருக்கும். ஒன்றை விட குறைவான எண்கள் எல்லாமே எக்ஸின் தீர்வுகளாக இருக்கும். முழுக்களின் தொகுதியில் இடதுபுறமாக செல்ல செல்ல அதனுடைய மதிப்புகள் குறைந்து கொண்டே போகும். ஸோ 1 அப்படிங்கிறது ஆன்சர் எடுத்துக்கணும். 1ஐ விட சின்ன நம்பர் 0, 0வை விட குறைந்த மதிப்பு -1, -2 இந்த மாதிரி முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போ எக்ஸின் தீர்வுகளின் தொகுதி. எனவே இதன் தீர்வுகள் x <1 அப்படின்னா கண்டிப்பாக 1 எடுத்துக்கக்கூடாது. <= இருக்குது, அப்போ கண்டிப்பாக 1 எடுத்துக்கணும். 1 அதை விட சிறிய எண்களான 0, -1, -2, -3 இந்த மாதிரி எண்ணற்ற தீர்வுகள். இப்போ எக்ஸின் தீர்வுகள் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த தீர்வுகளை எண் கோட்டில் குறிக்கணும். இதுதான் எண் கோடு. சென்டரில் 0 போட்டுக்கலாம். பூஜ்ஜியத்துக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய எண்கள் மிகை எண்கள், பூஜ்ஜியத்துக்கு இடதுபுறமாக இருக்கிறது குறை எண்கள். இப்போ நமக்கு ஆன்சர்ஸ் எப்படி வந்துச்சு? +1 இந்த இடத்துல இருக்குது. அதை விட சிறிய எண் 0, -1 அதை விட சிறியது -2, -3, -4, -5, -6, -7 இது எல்லாமே தீர்வுகள். தீர்வுகளின் தொகுதி பாருங்கள் முடிவில்லாமல் போயிட்டே இருக்குது. அவ்வளோதான், தீர்வுகளை எண் கோட்டில் குறிச்சிட்டோம். எடுத்துக்காட்டு 15வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ரெக்கார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.